அறுபடை வாஸ்து சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். வாஸ்து பார்த்ததில் ஒரு வீட்டினுடைய வீடியோ பதிவை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசலில் தான் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் 2 போர்ஷனாக குடியிருக்கிறாங்க. 2 பேருமே சகோதரர், அண்ணன் தம்பி தான் இந்த வீட்டில் ஃபேமிலியாக குடியிருக்கிறாங்க. சரி, இந்த வீடு நுழைவாசல் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு பார்த்த மெயின் டோர் தான் இது. இந்த வீட்டு போர்ஷனுக்கு அது உச்சத்துல தான் இருக்கு. சரிங்களா? நேரா பார்த்தோம்னா நமக்கு உட்புறத்துல ஒரு ஹால் இருக்குது. அந்த வீட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு குபேர மூலையாக இந்த போர்ஷன் நமக்கு அமைஞ்சிருக்குது இல்லையா? ஸோ இந்த போர்ஷனில் 2 அறைகள் தான். அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பூஜை ரூம் நிறையா பேர் டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக பூஜை ரூம் ஒரு வீட்டில் எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4 மூலைகளிலுமே பூஜை அறையை வைக்கக்கூடாது. வீட்டுக்கு சென்டராக நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். மெயினாக கிழக்கு பார்த்த மாதிரி சுவாமி உருவப்படங்களை வைக்கிறது மிக மிக சிறப்பு. ஸோ அந்த போர்ஷன்லேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா இந்த போர்ஷன் இன்னொரு பிரதருடைய போர்ஷன். ஸோ இந்த போர்ஷனுக்கு இது உச்ச வாசல் தான். கிழக்க ஒட்டின வடக்கு வாசல் தான் வச்சுருக்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் நமக்கு இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம், நமக்கு ஜன்னல் இல்லாமல் அடைப்பட்டு இருக்கக்கூடியதும் ஒரு மைனஸாக இருக்குது. சரிங்களா? இப்போது 2 அறைகள்லையுமே பாருங்கள், நடுவில் சென்ட்ரு வால் காமனாக இருக்கிறனால இவங்களுக்கு மேற்கு பக்கம் அடைப்பட்டு இருக்கு. ஸோ மேற்கு பக்கம் அடைப்பட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு மேற்கு பக்கம் அடைப்பட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு கிழக்கு பகுதி அடைப்பட்டு இருக்கு. கிழக்கு பகுதி அடைப்பட்டது அப்படின்னா நமக்கு நிறைய கண் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்தும். கண் பார்வைகளில் குறைபாடு, கண்ணாடி அணியிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும். அந்த முதல்ல பார்த்த போர்ஷன் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிழக்கு பக்கத்தில் ஜன்னல் இல்லாமல் அடைப்பட்டு அப்படின்றத இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈசான்ய பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அடுப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. கனமான அம்மிக்கல், ஆட்டுக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களையும் வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதை அங்கே வைக்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக ஒரு ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இல்லையா? அந்த போர்ஷனுக்கு இது ஈசான்யமாக வரனால அடுப்புகளையும் நகர்த்தி வைக்க சொல்லி ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே பார்த்தோன்னா இந்த வீட்டுக்கு சைட் வாலில் போனோன்னா நமக்கு மோட்டார் செட் சார்ந்த விஷயங்கள், சம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது, அக்னி மூலையிலே ஒரு டாய்லெட் வந்துருச்சு. அது மிகப்பெரிய ஒரு தவறு. அக்னி மூலைன்றதே பெண் பகுதி தான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 மருமகளுங்களுக்குமே மன நிம்மதின்றது இல்லை. ரொம்பவே மன அழுத்தம், வருமானம் பண்ண முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருவருமே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த வாயு மூலையில் படிக்கட்டு வச்சுருக்குறாங்க, வெளிப்புற படிக்கட்டு. அதை நம்ம ஏறும்போதே பார்த்திங்கன்னா நீச்சத்தை நோக்கி தான் ஏறுற அமைப்பாக இருக்குது. ஸோ அதனால் படியே தப்பாக தான் அமைச்சிருக்கிறாங்க. மேலே இருக்கிற அறையின் நுழைவாசலுமே நீச்ச பகுதியான ஒரு வாசல் தான் என்ட்ராகிறதே. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க சொல்லியிருக்கிறேன். இந்த டோர் நமக்கு உச்சத்தில் தான் இருக்குது. பொதுவாக வாஸ்து அப்படின்னு பார்த்தோம்னாவே அறைகளின் கதவுகள் உச்சமா நீச்சமா என்று பார்க்க வேண்டும். இந்த கதவு நமக்கு நீச்ச கதவு. தெற்க ஒட்டின கிழக்கு கதவு வைக்கக்கூடாது. அதே மாதிரி அக்னியிலேயே பாருங்க, இவங்க டேங்க் வச்சிருக்கிறாங்க. ஓவர் டேங்க்கு அக்னி பகுதியில் இருக்கக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் ஓவர் டேங்க்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷீட்டு போட்டனால அவங்களால அங்கே வைக்க முடியல. நிறைய ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தேன், அவங்க பின்னாடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமே சரி, வாஸ்து சார்ந்த பிரச்சனைகள்னால எவ்வளவோ வீட்டில் பிரச்சனை வரும். உடல் ரீதியாக நோய் நொடிகள் ஆகட்டும்,
அதே மாதிரி பணப்புழக்கத்துல பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஏற்படுத்தும். இந்த வீட்டுக்கு இந்த மெயின் கேட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார்னர் வாயு ஒட்டிய வடக்கா இருக்கு. வாஸ்து கன்சல்டேஷனுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன்.